நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நாம 4-5 டயாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். அதனால எந்த பலனும் கிடைக்கல அப்படின்னா நாம கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றத பத்தி யோசிக்கலாம். அப்படின்னா நாங்க கிளம்பலாமா டாக்டர்? ஓகே, அடுத்த வாரம் டயாலிசிஸ்க்கு வர மறந்துடாதீங்க. அதுக்கு இடையில ஏதாவது பிரச்சனை வந்தா லேட் பண்ணாம உடனே வந்துடணும். நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், சந்தோஷமான சூழ்நிலை, மருந்து கூடவே இதெல்லாம் சேரும் போதுதான் நாம எதிர்பார்த்த ரிசல்ட் வரும். $25 லட்சத்தை எப்படியாவது ரெடி பண்ணணும். பண்ணியாகணும். நீ எதுக்காக பாலா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த ஆளோட நிலைமையை டாக்டரை வச்சு சொல்ல வைக்கலாம்ல. எவ்வளவு செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் அவனோட இந்த வியாதி போகாதுங்கிறது உண்மைதானே. அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? ஒரு 3 மாசங்கிறது 3 மாசம். என்னுடைய பசங்க அவங்க அப்பாவோட முகத்தை பார்த்துக்கட்டும். வேணுகோப்பனுக்கு இப்போ அவரோட குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும்னு அவர் மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியும். பசங்க மேல பாசம் காட்டணும்னு, அவங்கள பாசத்தோட கட்டி அணைக்கணும்னு அவருக்கு ஆசை இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? என் பொண்ணு அகிலாவுக்கு அவங்க அப்பாவை ரொம்பவே பிடிக்குது. இதுக்கப்புறம் வேணும் மனசுல பயத்தை இல்லாம நான் பண்ணணும். அவங்க அப்பா பாசத்தை காட்டினாரு அப்படின்னு ஒரு தடவையாவது அவங்க சொல்லணும். பாலா, உண்மையாவே உனக்கு அந்த ஆளை பிடிச்சிருச்சா என்ன? இது ஒண்ணு லவ் இல்ல பிரீத்தி, பரிதாபம். என் பசங்களோட அப்பா அப்படிங்கிற பரிதாபம். என் பசங்களோட மனசுல அவங்க அப்பா மேல இருக்கிற வெறுப்பை இல்லாம பண்றதுக்கு நான் இந்த பரிதாபத்தை காட்டிதான் ஆகணும். ஒரு 3 மாசத்துக்கு வேணுகோப்பனுடைய உயிரை நான் எப்படியாவது பிடிச்சி நிறுத்தணும். நாம அதை பண்றதுக்கு நிறைய பணம் செலவாகும். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அதை பண்ணலான்னு நாம யோசிக்க கூட கூடாது. இங்க பக்கத்துல சிஸ்டர்ஸ் நடத்துற ஒரு டயாலிசிஸ் சென்டர் இருக்கா, காருண்யா ட்ரஸ்ட். நீ அங்க போய் உன்னோட நிலைமைய சொன்னா உனக்கு பாதி பணத்தை கம்மி பண்ணுவாங்க. அவருடைய உயிரை காப்பாத்துறதுக்காக நான் எங்க வேணாலும் போய் கையேந்த தயாரா இருக்கேன். சரி, நான் வீட்டுக்கு போனதும் போன்ல அட்ரஸ் சொல்றேன். நீ நாளைக்கே எங்க போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிரு. இந்த பணத்தை வச்சுக்க. உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்க. எனக்கு உதவி தேவைப்படும் போது உதவி பண்றதுக்கு நீ மட்டும் இல்ல அப்படின்னா நீ என்ன மயங்கி விழுந்துருவியா? சரிதான், போடி. நீ இப்ப பண்ற காரியம் இருக்கே, உன் வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காதவனுக்கு நீ இப்ப காவலுக்கு இருக்க. அதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும். ஆனா மத்தவங்க இத ஒரு பைத்தியம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரிதான். அந்த பைத்தியத்தோட பேரு பாலா. ஓபன் பண்ணி பாருங்க. மொளவு காட்டோட பட்டாவும் டாக்குமெண்ட்டும்
சுமேஷ் பேர்ல எழுதி கொடுத்த பவர் ஆஃப் அட்டானியும் அது எல்லாமே இதுல இருக்கு. அப்படி பார்க்காதீங்க, எல்லாமே ஒரிஜினல் தான். இதெல்லாம் பேங்க்ல வச்சிருக்கிறதா தானே அவன் கிட்ட சொன்னா? பேங்க்ல தான் இருந்தது. ஆனா சுமேஷ் சொன்ன பேங்க்ல அது இல்ல, அவ்வளவுதான். இதுல எனக்கு எந்த உரிமையும் இல்ல. அதனாலதான் நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். இது உன் கைக்கு எப்படி வந்துச்சு? அந்த கடவுள் தான் கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. எல்லாத்தையுமே எழுந்துட்டு நீங்க என் கூட வந்த மாதிரி. இந்த இடத்தோட ஒரு பங்கு உங்களுக்கும் அதுல கண்டிப்பா உரிமை இருக்கு. இப்ப அந்த வீட்டோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்க கையில இருக்கிறதுனால நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீ சொன்னதும் சரிதான். கடவுளோட அருளால தான் இது நம்ம கை கிடைச்சிருக்கு. ஆப்ரேஷன் பண்ணணுங்கிற ஆசையோட சேர்த்து இப்போ இன்னொரு ஆசையும் வந்திருக்கு. இதை வச்சு நான் என்னோட ஷேர் வாங்க போறேன். இல்லைன்னா அதுக்கான பணம். பொண்டாட்டிங்கிற முறையில நான் உங்களோட எந்த சொத்துக்கும் உரிமை கொண்டாட மாட்டேன். ஆனா நம்ம பசங்களுக்கு அது கண்டிப்பா வேணும். என்னோட ஷேர் நம்ம வித்தோம்னா 50 லட்சம் ரூபாய் கண்டிப்பா கிடைக்கும். கிட்னி மாத்துறதுக்கான பணம் போக மீதிய பசங்க பேர்ல பேங்க்ல போடணும். முதல்ல நான் என் உடம்பு சரி பண்ண பாக்குறேன். அதுக்கப்புறம் அந்த சுமேஷை போய் நான் பார்க்கணும். எனக்கு சேர வேண்டிய சொத்தை அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு வாங்கிட்டு தான் நான் திரும்பி வருவேன். இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஆபரேஷன் நடக்கும். நான் உயிர் பிழைப்பேன். எங்கம்மா? பிரீத்தி ஆண்டி பாட்டிக்கு கால் பண்ணும்போது டீச்சர் நம்ம ஹாஸ்பிடல்ல இருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் உங்களை பார்க்கணும்ல. நானும் உங்க கூட வரேன்ப்பா, ப்ளீஸ். டீச்சர் அம்மா இல்லம்மா, அவங்க ஹஸ்பண்ட் தான் ஹாஸ்பிடல்ல இருக்காங்க. ஹஸ்பண்டா? அப்படின்னா யாரு? அப்படின்னா அகிலா வினு அவங்களோட அப்பா. அப்படி ஒரு ஆளை நான் அந்த வீட்ல பார்த்ததே இல்லையே. இவ என்னடா சொல்றா? இவளுக்கு டீச்சர் அம்மாவை பார்க்கணுமா? இல்லனாலும் கல்யாணிக்கு டீச்சர் அம்மா மேல இருக்கிறது அளவு கடந்த அன்பாச்சே. நம்ம கண்டிப்பா ஒரு நாள் போலாம். பாலாவோட ஹஸ்பண்ட் லிவர்ல ஏதோ பிரச்சனை இருக்கறதால அவர் ஹாஸ்பிடல்ல இருக்கதா சொன்னீங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களே. அப்ப எனக்கு டவுட் கிளியர் பண்ணுங்க. வினுக்கும் அகிலாக்கும் அப்பாவே இல்லையே, அப்புறம் எப்படி வந்தாரு? அப்படி ஒரு ஆள் இல்லாம இருக்க வாய்ப்பே இல்லம்மா. ஒரு நாள் டீச்சர் அம்மா வீட்டுக்கு போனோமே, ஒரு ஆள் நம்ம கிட்ட கோவமா பேசினார் இல்லையா? அந்த குடிக்காரனா? ஐயா, அந்த ஆள் தாங்க அப்பாவா? அந்த ஆள் எப்படி அப்பான்னு கூப்பிடுறாங்க? அது என்னன்னா கல்யாணி, அவங்கள அப்பான்னு கூப்பிட போறது இல்லையே, டாடின்னு தானே கூப்பிட போற. அவரை நீ அந்த மாதிரியே கூப்பிடலாமே. இவ எதுக்காக அந்த ஆள் அப்படி கூப்பிடணும்? இனி என்னெல்லாம் எப்படியெல்லாம் மாறப்போதோ யாருக்கு என்ன தெரியும் மேடம். ஒருவேளை குழந்தைங்க மாறி போயிருந்தா? இல்ல ஒருவேளை கூப்பிடுற சூழ்நிலை வந்தா? உன் யூகோ சந்தேகம் மனசுல வச்சிட்டு இருந்தா போதும், அதெல்லாம் வெளியே சொல்லாத. நாம டீச்சரை பார்க்கும்போது அந்த ஆள் கண்டிப்பா அங்க இருப்பாரு. நாம போகவே வேணாம், எனக்கு அந்த ஆள் பிடிக்கவே இல்ல. நீங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சூரஜ், பாலாவுக்காக நம்மளால இது வரைக்கும் எதுவும் பண்ண முடியலையேப்பா. அவ நம்மளோட எந்த உதவியும் ஏத்துக்க மாட்டாமா. நம்ம அவளுக்கு பணம் கொடுத்து ஒன்னும் ஹெல்ப் பண்ண வேண்டாம். அவளுக்கு 2 பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க படிப்பு செலவு வேணா நம்ம ஏத்துக்கலாம். நம்ம தான் உதவி பண்ணோன்னு அவளுக்கு தெரிய வேண்டாம். கொஞ்சம் பணத்தை அந்த குழந்தைங்க பேர்ல டெபாசிட் பண்ணிடலாம். அத பத்தி நானும் யோசனை பண்றேம்மா. நம்மளால அவ பட்ட கஷ்டத்துக்கு நம்ம ஏதாவது பண்ணி சரி பண்ணணும்ப்பா.
என்னாச்சு? உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா என்ன கூப்பிடலாம்ல? நான் எந்திரிக்கலாம்னு முயற்சி பண்ணேன், பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. நான் இங்கதானே இருந்தேன். எந்திரிச்சு நடக்கணும்னு தோணுச்சுன்னா என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல? கை கால் எல்லாம் ரொம்ப பாரமா இருக்கு. அடுத்த டயாலிசிஸ்க்கான டைம் ஆயிடுச்சு, அப்படித்தானே? சிஸ்டர்ஸ் நடத்துற டயாலிசிஸ் சென்டர்ல நான் போய் கேட்டுட்டு வந்தேன். நாம இப்ப காட்டிக்கிட்டு இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலை விட அங்க சார்ஜ் கம்மி தான். நாம டக்குன்னு வேற இடத்துக்கு போனோம்னா டயாலிசிஸ் பிரச்சனை மட்டும்தான் இருக்கு. நாங்க இருக்கிற சிஸ்டர்ஸ் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி வச்சிருக்கேன். நாம இப்ப கொடுக்கற பணத்தை விட பாதி விலைக்கு டயாலிசிஸ் பண்றத அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அது நல்ல விஷயம்தான். இப்ப உன்னோட சிரமம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்ல? பிரீத்தி கிட்ட கடன் வாங்கின 5000 ரூபாய் பணத்துல இருந்து இப்ப 2000 ரூபாய் தான் மீதி இருக்கா. டயாலிசிஸ் பண்றதுக்கு இன்னும் 1000 ரூபாய் தேவைப்படுதா. நான் போய் சுமேஷை பார்த்து கொஞ்சம் பணம் கடனை வாங்கிட்டு வரட்டுமா? அவன் கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா? நீங்க போய் அவமானப்பட்டு வர வேண்டாம். சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்க எந்த உதவியும் எதிர்பார்க்க வேண்டாம். அப்படின்னா பணத்துக்கு என்ன பண்றதுமா? இது வரைக்கும் வந்துட்டோம் இல்லையா, இதை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம எப்படியே போலாம். என்ன பாலா, என்ன முதல் தடவை பாக்குற மாதிரி பாக்குற? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த வழியா பார்த்துட்டு போன என் அண்ணன் தானான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ உன்னை என்ன கிண்டல் பண்ண வேண்டாம். என்னால அப்பப்போ ஓடி வர முடியாதுல்ல. எனக்கு கால் பண்ணி பேச கூட உங்களுக்கு டைம் இல்லைன்னு எனக்கு தெரியும். சரி, இது புடி, வாங்கிக்கோ, திறந்து பாரு. திறந்து பார்க்காமலே இதுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். சோப்பு, ஸ்ப்ரே, குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்ஸ், நீங்க திவ்யாவுக்காக வாங்கின அவளுக்கு பிடிக்காத ஒரு சாரி. இந்த தடவை சாரி இல்லைன்னு தோணுது. அண்ணா, நீங்க எங்க உட்கார வேண்டாம், உள்ள வாங்க. திவ்யாவோட ஃபேமிலி ஒரு புது வீடு வாங்கியிருக்காங்க. அந்த வீட்டுக்கு நாளைக்கு பால் காய்ச்ச போறோம். அப்படின்னா நீங்க தனியா தான் சவுதியில இருந்து வந்தீங்களா? திவ்யாவும் குழந்தைங்களும் வரலையா? அவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. எனக்கு லீவு கிடைக்க லேட் ஆயிடுச்சு. நேத்து ராத்திரி தான் இங்க வந்தேன். நான் நினைச்சேன்னா இந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷனும் இல்லைன்னா நீங்க இங்க வரமாட்டீங்கல்ல. புது வீட்டுக்கு போற வழியில அப்படியே நீங்க சும்மா பாத்துட்டு போலாம் தானே வந்தீங்க. வீட்டுக்கு வந்த உடனே வேணுவை பத்தி கேள்விப்பட்டேன். அவரை பார்க்கணும்னு தோணுச்சு. உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சு இல்லைன்னு? அப்பாவும் அம்மாவும் இங்கதான் குடியிருக்காங்க. அவங்க இது வரைக்கும் இந்த பக்கமே வந்தது கிடையாது. அப்பாக்கு உடம்பு வேற இப்போ சரியில்லையா, நடக்கவே சிரமப்படுறாரு. ஆமா, நீ எந்த வேலையும் பாக்குறது இல்லையா? சரிதான். எனக்கு மாச சம்பளம் 1 லட்சம் ரூபாய். புருஷனுடைய ட்ரீட்மெண்ட், பசங்களுடைய படிப்பு செலவு, அப்புறம் வாடகைலாம் போட்டுட்டு மீதி 50,000 ரூபாய் என் அக்கௌண்ட்ல நான் போட்டு வச்சிருக்கேன். ஹரியண்ணா, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. யாருக்காவது வட்டிக்கு பணம் தேவைப்படுச்சுன்னா அவங்கள நீங்க எங்க அனுப்பி விடுங்க. நான் உதவி பண்றேன். என் கையில அளவுக்கு அதிகமா பணம் இருக்குன்னு. உனக்கு பிடிவாத குணமாச்சு. யாரோட உதவியும் தேவைப்பட்டிருக்காது. எனக்கு தன்மானம் இருக்கு. இத்தனை நாளா நான் வாழ்றதுக்காக யார்கிட்டயும் கையேந்தாத ஒரு தன்மானம். குழந்தைங்க வர டைம் ஆயிடுச்சா? இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு நீங்களும் கத்துக்கிட்டீங்கல்ல? உன்ன மாதிரி தான் நானும் ரொம்ப சிரமத்துல இருக்கேன் பாலா. புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் வெளிநாட்டுல வேலை. எப்படி பார்த்தாலும் மாசம் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரும். அப்படி இருக்கும்போது தயவு செஞ்சு நீங்க இப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஹரியண்ணா. கேக்குறப்போ எனக்கு சிரிப்பு வருது.
நாங்க ஒரு வீடு வாங்கியிருந்தோம் பாலா, அதுக்கான கடன் இன்னும் தீரவே இல்லை. வசதிகள் அதிகமாகும் போது அது எப்படி சமாளிக்கணும்னு தான் நீங்க யோசனை பண்ணுவீங்க. ஒவ்வொரு நாளும் பட்னி கிடக்காம எப்படி வாழணுங்கிற ஆசை தான் என் மனசுல இருக்கு. இப்போ வேணுக்கு எப்படி இருக்கு? பழைய மாதிரி தான் இருக்காரா இல்ல? எல்லாருக்கும் மாற்றம் வரும் இல்ல ஹரியண்ணா? நான் வேணுவை கொஞ்சம் பார்க்கணுமே. பழைய வேணுகோப்பனை உங்க மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டு போய் பாருங்க. ஹரி, உட்காரு. உட்காரு. நீ எப்பப்ப சவுதியில இருந்து வந்த? நேத்து. பாலா, ஹரிக்கு குடிக்க ஏதோ? அவ டீ போட தான் போயிருக்கா. அது இதுக்கப்புறம் எப்போ ஹாஸ்பிட்டல் போகணும்? டயாலிசிஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆனா இன்னும் பணம் ரெடி ஆகுறதுனால நாங்க போகல. பணம் இல்லைன்னு நீங்க பண்ணாம விட்டுட்டா நான் கண்டிப்பா செத்து போயிடுவேன். அப்புறம் உன் தங்கச்சி சின்ன வயசுலயே உதவி ஆயிடுவா. பாலா நடந்ததையெல்லாம் சொல்லவே இல்லையா? இனிமே வார வாரம் ரத்தத்தை கிளீன் பண்ணணும். ரொம்பவும் பண்ணாலும் பிரச்சனை ஆயிடும். இதுக்கப்புறம் தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு. கிட்னியை சேஞ்ச் பண்ணணும். இவ்வளவு சீரியஸ் ஆகுற வரைக்கும் உங்களுக்கு தெரியலையா? இல்ல தெரிஞ்சிருந்தோம் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கலையா? ஹரி, பல தடவை ட்ரீட்மெண்ட்டை விட நல்லது வீட்டு செலவு பண்றது தான்ப்பா. ட்ரீட்மெண்ட்டை நாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு தோணும். சரியான நேரத்துக்கு குடும்ப தலைவனை பார்த்துக்கல அப்படின்னா அந்த குடும்பமே வீணா போயிடுமே. அதெல்லாம் சரிதான். ஆனா பாக்கெட்ல பணம் இல்லாதவனுக்கு அதை பத்தி யோசிக்க முடியாது இல்லையா? உங்களோட அளவுக்கு அதிகமான குடிதான் நீங்க இப்படி படுத்திருக்கிறதுக்கு காரணமா? இதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்லி என்ன தப்பா பேசினாலும் நான் அதை கேட்டுதான் ஆகணும். காரணம் என்னோட வாழ்க்கை இப்போ உங்க கையில தான் இருக்கு. எனக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு வேணும். இருந்தாலும் உயிர் போற அளவுக்கு பிரச்சனை இல்லைல்ல. கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு எல்லாத்தையும் சேர்த்து 25 லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி இருக்கிற செக்கப்புக்கு 25,000 தேவைப்படும். அதுக்கப்புறம் டோனரை கண்டுபிடிக்கிறதுக்கு பேப்பர்ல ஆட் கொடுக்கணும். வேணு, உங்க ஷேர் ஏதாவது? அதுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குப்பா. எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் 1 வருஷமாவது ஆகும். அப்புறம் எப்படி 25 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணுவீங்க? என் பொண்டாட்டி கூட பிறந்தவங்க 2 பேரும் கல்ஃப்ல இருக்காங்க. அப்புறம் இன்னும் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னு ஊர்ல இருக்கிறவங்க கேக்குறாங்க. எங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குல்ல வேணும். உங்க தங்கச்சியோட குடும்பம் அதுக்கு முன்னாடி உண்டாயிடுச்சு. இப்ப எனக்கு உதவி பண்றதுக்கு உன்னால மட்டும்தான் முடியும் ஹரி. இவ்வளவு பெரிய அமௌண்ட் போது நிச்சயம் என்னால முடியாது வேணும். ஹரி, ஃபர்ஸ்ட் செக்கப்புக்கான 25,000 இப்ப கொடு. மீதியை கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணா போதும். நீ வந்தது உங்ககிட்ட கேட்கறேன்னு தப்ப நினைச்சிக்காத. இதுக்கான பணத்தை எப்படி ரெடி பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதுதான் அந்த கடவுளை அனுப்பி வச்ச மாதிரி நீ இங்க வந்த. ஹரி, என்ன தப்ப நினைச்சிக்காத. ஒரு 25,000 கொடுத்து எனக்கு இப்போதைக்கு உதவி செய்ய முடியுமா? நான் பாலாகிட்ட பேசி பார்க்கறேன்.
பிளாக் டீ சாப்பிடுங்க. வேணுக்கு இவ்வளவு கிரிட்டிக்கலா இருக்குன்னு நீ எதுக்காக என்கிட்ட சொல்லவே இல்ல? சொன்னா நீங்க எனக்கு உதவி பண்ணுவீங்களா? அது திவ்யா போடுற ஒரு கோட்டை தாண்டி உங்களால ஒரு ஸ்டெப் முன்னாடி போக முடியுமா? எனக்காக நீங்க ஒரு 1000 ரூபாய் உதவி பண்ணீங்கன்னு திவ்யாவுக்கு தெரிஞ்சதுன்னா அது போதும், உங்க உறவு கட் ஆயிடும். அது எனக்கு நல்லா தெரிஞ்சதுனாலதான் எனக்கு உதவி தேவைப்படும் போது நான் உங்களுக்கு கால் பண்ணல. இதுக்கப்புறமும் நான் கால் பண்ண மாட்டேன். பாலா, என் ஃபேமிலி கிட்ட போய் கையேந்தி பிச்சை எடுத்து என் புருஷனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. வேணுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குன்னு அப்பா அம்மா கூட தெரியாது பாலா. இப்பதான் எனக்கே தெரிய வந்திருக்கு. எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் ஹரியண்ணா. அப்பா பல தடவை கார்ல இந்த வீட்டுக்கு வெளியில தான் போய்கிட்டு இருக்காரு. நானும் என் குழந்தைங்களும் பல தடவை வெளியில நின்னாலும் அவர் பாக்குறதே கிடையாது. நான் எங்க பணத்தை கடன் கேட்க போறேன்னு பயந்துகிட்டு தான் அவர் வராம இருக்காரு. அப்பா சுபா வந்தா உனக்கு ஏற்கனவே தெரியும்ல. அவரு பெத்த பொண்ணு தானே நானு. வண்டி நிறுத்தி ஏமா நல்லா இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்க கூடாதா? என் பசங்களுக்கு ஒரு சாக்லேட்டாவது வாங்கி கொடுக்கலாம் இல்லையா? இப்படி என்ன ஒதுக்க வைக்கிறதுக்கு நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தீங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு மட்டும் ஏன் தண்டனை கொடுக்குறீங்க? பாலா, Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.